போலீஸ் பாய்ஸோடு தொடர்பில் இருக்கக்கூடிய டிஎம்பிபியினர் யார், அவர்களில் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களின் தகவல்கள் என்ன என்கின்ற தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. இந்த போலீஸ் பாய்ஸோடு தொடர்பை ஏற்படுத்திய டிஎம்பிபியின் முக்கிய பிரமுகர் யார் என்கின்ற விசாரணைகளும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், போலீஸ் பாய்ஸோடு தொடர்பான பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் அரசு சாட்சியாக மாறியிருக்கின்றார். அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் இப்போது அடுத்த கட்ட விசாரணைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பிரித்தானியாவில் இருந்து கொண்டும் குற்றச் செயல்களுக்கு இலங்கையில் காரணமானவர்கள் என்கின்ற அடிப்படையில் பிரித்தானிய குடியுரிமை பெற்றிருந்தாலும் இந்த நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிலரை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் போலீஸ் பாய்ஸோடு தொடர்பாக இருக்கக்கூடிய பலர் பிரித்தானியாவில் இருக்கின்றார்கள். பலர் என்று கூறுவதை விட சிலர் இருக்கின்றார்கள். சிலரில் ஒருவர் இப்போது அரசு சாட்சியாக மாறியதனால் மேலதிகமான விசாரணையை இலேசாக கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் பிரித்தானியா செல்வதற்கான சாத்திய கூறுகளும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ராஜதந்திர ஒழுங்குகள் தொடர்பில் சில ஏற்பாடுகள் ரகசியமான முறையில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இப்படி பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற பல குற்றச் செயல்கள் அல்லது காணாமலாக்கப்படுதல், கடத்தல்களுக்கு காரணமானவர்கள் யார் என்கின்ற விவரம் இப்போது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. இன்னும் ஒருவர், தொடர்ச்சியாக இந்த இராணுவத்தினர் நாட்டை பாதுகாப்பது அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதை கடந்து கடத்தல், காணாமலாக்குதல், கப்பம் பெறுதலில் தங்களுடைய வேலை நேரங்களில் செலவழித்து இருக்கின்றார்கள். கேப்டன் ராஜு என்று இன்னும் ஒருவர் இருக்கின்றார். இவர் பதுளை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இவர் பல தமிழ் இளைஞர்களை அல்லது தமிழர்களை தனக்கான இன்ஃபார்மராகவும் தனக்கு பணம் சேகரிக்கக்கூடியவர்களாகவும் பயன்படுத்தி இருக்கிறார் என்கின்ற இன்னும் ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கேப்டன் ராஜு உடன் தொடர்பான தமிழர்கள் யார், அவரின் பின்னணியில் இயங்கியவர்கள் யார் என்கின்ற விவரங்களும் இப்போது விசாரணை வலயத்தில் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தை சொல்ல போனால் விமல் வீரவன்ச கூறியது போன்று இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் பணிக்கு பணியாளர்களுடைய தேவை அதிகரித்திருக்கின்றது. இப்போது அதிக அளவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு இருக்கின்றது. அந்த துறைக்கு சுயாதீனமான நேர்மையான அதிகாரிகளுடைய பணி அதிகமாக தேவைப்படுகின்றமையும் இப்போதைய விசாரணைகளை பார்க்கின்ற போது தெரிய வருகிறது. கேப்டன் ராஜு அவர்கள் பல விடயங்களோடு தொடர்பட்டிருக்கின்றார். இவர் குறிப்பாக பல வன்முறைகளுக்கு காரணமாயிருக்கின்றார். இவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல விசாரணைகளில் அந்த விசாரணைகளை திசை திருப்புவதற்காக சிலரிடம் பணம் பெற்றதாக கூட கூறப்படுகிறது. அவைகளும் இப்போது விசாரணை வலையமைப்புக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது காத்தாங்குடியில் குறிப்பாக கேப்டன் ராஜுவுக்கு தொடர்பாக இருந்தது யார், கேப்டன் ராஜுவின் தொடர்பை பேணிய தமிழ் முகவர்கள் யார் என்கின்ற விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன.